வெல்கம் டு கிரு சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போறது ரவா இட்லி. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 2 ஸ்பூன் ஆயில், ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் மஸ்டர்ட், கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குது, ஒரு ஸ்பூன் மிளகு, பொடியா நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, 2 முந்திரி. இது எல்லாத்தையும் நம்ம வறுக்க போறோம். அது கூடயே பெருங்காயத்தூள் சிட்டிக்க, அப்புறம் 1/2 கப் ரவை. எல்லாம் மிதமான சூட்டில் நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து இதை ஆற வைக்க போகிறோம். இந்த டம்ளரில் 3/4 கப் உளுந்து எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அது புளிக்கும் வச்சுருக்கோம். அது கூடயே ஆற வச்ச ரவையை கொட்டுறோம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா இட்லி பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டரை இட்லி பாத்திரத்தில் நம்ம போடலாம். இட்லி பாத்திரத்தில் முந்திரி நான் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம மாவை போடுறோம். இது ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வைப்போம். சுவையான ரவா இட்லி ரெடி. இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்க. சுவையான ரவா இட்லி ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரு சமையல்.